ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 29:4 மற்றும் 8 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிரப்பண்ணும், கர்த்தர் காதேஸ் வனாந்தரங்களை அதிரப்பண்ணுவார். ஆண்டவருடைய சத்தம் வனாந்தரங்கள் எல்லாம் அதிர பண்ணக்கூடிய விதத்திலே வல்லமை உள்ளது. அவருடைய சத்தம் தொனித்தால், அவருடைய சத்தத்தை அனுப்பினால் அல்லது அதிர பண்ணினால் சத்துருக்கள் கூட சிதறடிக்கப்பட்டு விடுவார்கள். அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன் நமக்கு உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், சீரிய தேசத்தில் உள்ள இராணுவங்கள் சமாரியாவை முற்றுகை போடப்பட்டு விட்டது. எங்குமே போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம், பஞ்சம் தலைவிரித்தாடினது. என்ன செய்வதென்று சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகள் தவிக்கின்ற அந்த காலகட்டத்திலே ஆண்டவர் ஒன்றும் செய்யவில்லை. ராணுவத்தை அனுப்பி அவர்களை எதிர்த்து யுத்தம் பண்ணுங்கள் என்று எதுவுமே சொல்லவில்லை. சீரிய ராணுவத்திற்குள்ளே ரதங்கள் மற்றும் குதிரைகளின் இரைச்சல், அந்த சத்தத்தை அனுப்புகிறார். ஒரு விதமான சத்தம் அவர்களுக்குள் வரும்பொழுது இந்த ராணுவத்தினர் எல்லாரும் பயந்து அலறி, இஸ்ரவேலின் ஜனங்கள் எல்லாம் அந்த மற்ற ராஜாக்களை ஏற்படுத்தி நம்மோடு கூட யுத்தத்திற்கு வந்துவிட்டார் என்ற ஒரு பயம் அவர்களுக்குள் வந்துவிட்டது. ஆனால் பயத்தின் நிமித்தமாக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அப்படியே போட்டுவிட்டு ஓடி போய் விடுகிறார்கள். பாருங்கள் எவ்வளவு அழகா, அந்த சத்தத்தினாலே ஒரு பயம், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. அடுத்த நாள் பார்க்கும் பொழுதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த எல்லாருக்குமே பெரிய ஆச்சரியம். குஷ்டரோகிகள் அதை கண்டுபிடிக்கிறார்கள், ராஜாவிடம் போய் சொல்லுகிறார்கள். ஃபர்ஸ்ட் நம்ப மறுக்கிறான். பார்க்கும் பொழுது அந்த சீரிய ராணுவத்தினர் ஒருவரும் அங்கு இல்லை. எல்லா பொருட்களும் சிதறி கிடக்கிறது, எல்லாம் அப்படி கிடக்கிறது. இவர்கள் போய் அந்த பொருட்களை எல்லாம் கொள்ளை அடித்து தங்களுக்கு பயன்படுத்தி கொண்டு அந்த பஞ்சம் எல்லாம் தீருகிற வண்ணம் அங்கு ஆசீர்வாதத்தை அங்கு கட்டளையிடுகிறார். இவ்வளவு அற்புதமாய் ஆண்டவர் வழி நடத்துகிறார். பாருங்கள், நெப்போலியனுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியை படிக்கும் பொழுது ஒருமுறை பல பட்டணங்களை அவன் வேகமாய் தன்னுடைய யுத்த வீரர்களோடு போய் பிடித்துக் கொண்டு வரும்பொழுது ஒரு மலைப்பான பகுதியிலே அவன் கூடாரங்களை போட்டு ஏறக்குறைய ஒரு 18,000 மேல அதிகமான யுத்த வீரர்கள் கூட தங்கி இருக்கிறார்கள். அடுத்து இன்னொரு பகுதியை பிடிக்க வேண்டும். அடுத்த நாள் காலை அது ஒரு இரவு நேரம் அங்கு தங்கி இருக்கிறார்கள். ஆனால் அது பக்கத்தில் உள்ள ஊரிலே அடுத்து பிடித்து அவர்களை ஒன்றுமில்லாமல் அழிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம். அந்த ஊர் ஜனங்களும் அதை அறிந்திருந்தார்கள். அங்கு ஒரு போதகர், ஒரு ஆலயம் இருக்கிறது. அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் அந்த போதகரோட போய், ஐயா, நாம் போய் சரணடைந்து விடுவோம், இல்லாவிட்டால் காலை நேரத்திலே நெப்போலியன் வந்து அவனுடைய படை வீரர்கள் நம்முடைய எல்லாவற்றையும் அழித்து சின்ன பின்னமாய் மாற்றி விடுவார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த போதகர் சொன்னாராம், இல்லை, நாம் ஜெபிப்போம், ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி. சிலருக்கு அது பிடிக்கவில்லை. ஆனாலும் சரி என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். அதிகாலை நேரத்திலே ஆலய ஆராதனைக்கு அந்த மணி அடிக்கப்பட்டது. ஆலயத்தின் மணி அடிக்கப்படுகிறது. மணி அடிக்கப்பட்ட உடனே ஜனங்கள் ஆலயத்துக்கு புறப்பட்டு வரும்படியாய் ஆயத்தமாகிறார்கள். என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி தங்களை ஆண்டவர் கையில் ஒப்புக் கொடுத்து விட்டார்கள். இவர்கள் ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிற மறுபக்கத்திலே அங்கு நெப்போலியன் படை ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. இந்த ஆலய மணியின் சத்தத்தை அவள் கேட்கும் பொழுது நெப்போலியன் படை வீரர்களுக்குள்ளே ஒரு பயம் வந்து விட்டதாம். ஏதோ நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் எங்கேயோ சதி செய்து விட்டார்கள். ஒரு மணி அடிக்கிற சத்தம் கேட்டது, ஒரு ஆர்ப்பரிப்பின், ஒரு வெற்றியின் சந்தோஷத்தை கொண்டாடுகிற சத்தம் போல இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் முன்னேறி செல்வதற்கு பதிலாக வந்த பாதையா பின்னோக்கி போய்விட்டார்களாம். தொடர்ந்து யுத்தத்தை செய்யாதபடி தங்களுடைய கூடாரங்களை கலட்டி கொண்டு வேக வேகமாய் அத்தனை பேரும் அந்த மலைப்பாங்கான பகுதியில் அந்த கிராமத்தின் பகுதியை அழிக்காமல் கடந்து போய்விட்டார்களாம். ஆச்சரியப்பட்டார்கள் அந்த கிராமத்தார். எவ்வளவு ஆச்சரியமா ஆண்டவர் வழி நடத்த ஒரு மணியின் சத்தம் பெருங்கூட்ட போர் வீரர்களையும் நெப்போலியனுமே திரும்பி போக வைத்து விட்டது. இவைகள் செய்யுமானால் ஆண்டவருடைய சத்தம் எவ்வளவு காரியங்களை செய்யும். ஒரு வார்த்தை அவர் அனுப்பினால் போதும், ஒரு வசனத்தை அவர் அனுப்பினால் போதும், சுகம் உண்டாய்விடும், அற்புதங்கள் நடந்துவிடும், இல்லாதது கூட இருக்கிறதாய் மாறிவிடும், தடைகள் தகர்ந்துவிடும். ஆண்டவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணுகிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய சத்தத்தை கேட்போம், நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். சத்துருக்கு அது அவர்களை அதிர பண்ணக்கூடியதாய், அப்புறப்படுத்தக்கூடியதாக இருக்கும். தாழ்த்தியானவர் கையில் ஒப்புக் கொடுப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாளை எங்களுக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறீங்கப்பா. உம்முடைய சத்தம் வல்லமை உள்ளது என்று வேதம் சொல்கிறது. உம்முடைய சத்தம் மகத்துவம் உள்ளது என்று வேதம் சொல்கிறது. உம்முடைய சத்தம் வனாந்தரத்தையே அதிர பண்ணுமாம். அப்படிப்பட்டவருடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுகிற காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு பிள்ளைகளும் எந்தெந்த பாதையில, கடினமான பாதைகளை சந்தித்து சுற்றிலும் சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிறார்கள், சுற்றிலும்
பிள்ளைகள் நெருக்கத்தில் இருக்கிறார்கள். என்ன செய்வது என்று சொல்ல முடியாமல் தத்தளித்துக் கொண்டு நாங்கள் சிறையிருப்புள்ள அல்லவா இருக்கிறோம். இதிலிருந்து விடுதலை கிடைக்காதா? பிசாசின் கட்டுகளினால் போராட்டுகளினால் பாடுபடுகிற பிள்ளைகள் இருக்குமானால் அவருடைய சத்தத்தை அங்கு தொனிக்க பண்ணுவீராக. கட்டுகளிலிருந்து பிள்ளைகள் விடுதலையாகட்டும், வல்லமை உண்டாகட்டும், மகிமை வெளிப்படட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இந்த நாள் முழுவதும் நடத்தல் இருக்கட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கனமகிமை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, வல்லமையான காரியங்களை செய்யக்கூடியது. இந்த நாளிலும் தமது சத்தத்தை அனுப்பி சத்துருக்களை கர்த்தர் சிதறடிப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.